Hello students, welcome to my channel Crack NEET Biology. MS Pratibha, postgraduate in biotechnology. Students, இன்னைக்கு நம்ம class 11 chapter 5 Morphology of Flowering Plants ல இருந்து the Inflorescence and Flower பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டாப் ரைட் கார்னர்ல இருக்க செட்டிங்ஸ்ல போய் நீங்க இந்த லெக்சரோட பிளேபேக் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ Morphology of Flowering Plantsல இதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரூட் ஸ்டெம் லீஃப் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் இது. ஸோ மார்ஃபாலஜினா நமக்கு தெரியும், இட்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்றது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஃப்ளவர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளவருக்கும் இன்ஃப்ளோரசன்ஸ்க்கும் மெயினாக என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ன்றது இட்ஸ் எ சிங்கிள் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், சிங்கிள் யூனிட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது ஃப்ளவர். Whereas inflorescence it's a collection of flowers. Okay, that's the basic difference between inflorescence and flower. So inflorescence என்னன்னா the arrangement of flowers on the floral axis is called the inflorescence. So flower பாத்தீங்கன்னா it is a modified shoot where the shoot apical meristem changes to floral meristem. So meristem na என்னன்னு பாத்தீங்கன்னா it's a type of plant tissue. அதுல வந்து actively dividing undifferentiated cells இருக்கும். ஓகே, அதுல இருக்க செல்ஸ் வந்து ஆக்டிவா டிவைட் ஆகும். ஸோ அந்த செல்ஸ் எப்படி இருக்கும்னா it have the potential to develop into any plant tissue or organ. ஸோ அதுதான் மெரிஸ்டம். மெரிஸ்டம்ல இருக்க செல்ஸ் வந்து எந்த பிளான்ட் டிஷ்யூ ஆர் ஆர்கனா வேணா இட் வில் டெவலப். ஓகே, ஸோ ஷூட் எப்பிக்கல் மெரிஸ்டம்னா என்னன்னா, ஸோ ஸ்டெம்மோட டிப்ல இருக்கிற அந்த மெரிஸ்டம் தான் ஷூட் எப்பிக்கல் மெரிஸ்டம். இது வந்து இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் ஃப்ளவர். அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வந்து ஃப்ளவரா ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஃப்ளவர்ன்றது மாடிஃபைட் ஷூட் வேர் த ஷூட் எப்பிக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். இதுதான் எப்பிக்கல் மெரிஸ்டம். ஸோ இது வந்து ஃப்ளோரல் மெரிஸ்டமா சேஞ்ச் ஆகி ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து நோட்ஸ்ல தான் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்டர் நோட்ஸ் வந்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நோட்ஸ் வந்து இன்டர் நோட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர் நோட்ஸ் ஆஃப் த ஷூட் வந்து கண்டென்ஸ் ஆகி டிஃப்ரெண்ட் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும். லேட்ரலினா சைட் பை சைட் இருக்கிறத லேட்டர்லின்னு சொல்லுவோம். அட் சக்சசிவ் நோட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஸோ நீட் 2023ல பார்த்தீங்கன்னா ஃப்ளவரை பற்றி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அண்ட் இதை வந்து இதை ரீசனாக கொடுத்து இதை அசர்ஷனாக கொடுத்து நீட் 2023ல கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு, ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த மெயின் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து இட் வில் கண்டினியூ டு க்ரோ இன் ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து லேட்ரலி, அதாவது சைட் பை சைட் அக்ரோபெட்டல் ஆர்டர், அக்ரோபெட்டல் சசஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரோபெட்டல்னா என்னன்னா, யங்கஸ்ட் ஃப்ளவர்லாம் டாப்ல இருக்கும், வேற ஓல்டஸ்ட் ஃப்ளவர்லாம் பேஸ்ல இருக்கிறது தான் அக்ரோபெட்டல் ஆர்டர். ஓகே, அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். மெயின் ஆக்சிஸ் வந்து இட் வில் கண்டினியூ டு க்ரோ. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். வேற சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் டெர்மினேட்ஸ் இன் அ ஃப்ளவர் லிமிட்டிங் இட்ஸ் growth. ஸோ இங்கே பாருங்க, இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் த growth will be terminated. மெயின் ஆக்சிஸோட growth டெர்மினேட் ஆயிரும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிபெட்டல் ஆர்டர்ல இருக்கும். பேசிபெட்டல்னா யங்கஸ்ட் ஃப்ளவர்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்ல இருக்கும், வேற ஓல்டஸ்ட் ஃப்ளவர் டாப்ல இருக்கும். திஸ் இஸ் தி பேசிபெட்டல் ஆர்டர். ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். மெயின் ஆக்சிஸ் டெர்மினேட்ஸ் இன் ஃப்ளவர்னா இது வாட் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் சைமோஸ் inflorescence. Okay, so next let's see about flower. Flower தான் இட்ஸ் a reproductive unit in angiosperms. So angiospermsல வந்து flower தான் reproductive organ. It is meant for sexual reproduction. Okay, so 4 kinds of whorls இருக்கும் flowerல. whorlsனா என்னன்னா a pattern of spiral or concentric circle. So flower வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கான்சென்ட்ரிக்கா ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அதுதான் whorlsன்னு சொல்றாங்க. 4 kinds இருக்கு அதுல, Calyx, Corolla, Androecium, Gynoecium. So இந்த Calyx, Corollaன்றது இட்ஸ் a accessory organ. Accessory organsனா it will assist other organs but are not part of the main organ structure. அந்த மாதிரி இருக்கிறது accessory organs. So Calyx, Corollaன்றது accessory organs. Androecium and Gynoecium தான் main reproductive organs. Okay, so இது வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா
arranged on the swollen end of the stalk or pedicel called thalamus or receptacle. So stalk or pedicel na என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பு, ஃப்ளவரோட காம்பு இருக்கு இல்லையா, காம்போட எண்டில் வந்து ஸ்வாலனா இருக்கும், அதுல தான் ஃப்ளவர் அரேஞ்ச் ஆயிருக்குன்றாங்க. அந்த ஸ்வாலன் எண்டை தான் வந்து தாலமஸ் ஆர் ரிசெப்டக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பெடிசில்ல இந்த தாலமஸ் ஆர் ரிசெப்டக்கிள்ல தான் ஃப்ளவர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர். கேலிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேலிக்ஸ், இந்த கீழே இருக்கிற அந்த போர்ஷன். அதுக்கு மேலே இருக்கிறது இது கேலிக்ஸ்ன்றது செப்பல்ஸ்னு சொல்லுவோம். மேலே இருக்கிற இது வந்து பெட்டல்ஸ் ஆர் கொரோலா. அண்ட் கைனோஷியம்ன்றது இந்த சென்டர்ல இருக்கு பார்த்தீங்களா, அதான் கைனோஷியம். அதை சுற்றி இருக்கிறது இது வந்து ஆண்ட்ரோஷியம். ஸோ திஸ் இஸ் கேலிக்ஸ், இது வந்து செப்பல்ஸ்னு சொல்லுவோம், இது கொரோலா பெட்டல்ஸ். அண்ட் ஆண்ட்ரோஷியம்ன்றது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அண்ட் கைனோஷியம் அந்த சென்டர்ல இருக்கிறது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இது ஓவரி. இந்த இதெல்லாம் நம்ம டீட்டெயில பார்க்கலாம். ஓகே, சில ஃப்ளவர்ஸ் லைக் லில்லியில பாத்தீங்கன்னா இந்த கேலிக்ஸ் கொரோலா, இந்த கேலிக்ஸும் கொரோலாவும் டிஸ்டிங்டா இல்லாம ரெண்டுமே யுனைட் ஆன மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்டிங்டா இருக்காது. ஸோ லில்லி வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். அண்ட் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா பெரியாந்த்ன்னு சொல்லுவோம். ஸோ கேலிக்ஸ்னு சொல்ல மாட்டோம், கொரோலாவும் சொல்ல மாட்டோம். ஸோ இது இந்த டிஸ்டிங்டா இல்லாதது வந்து பெரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். ஓகே, பெரியாந்த். அண்ட் பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல்னு எப்படி சொல்லுவோம்னா, இப்போ ஃப்ளவர்ல வந்து போத் இந்த ஆண்ட்ரோஷியமும் கைனோஷியமும் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் த பைசெக்சுவல் ஃப்ளவர். whereas இது வந்து ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர், போத் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் இருக்கு. ஸோ யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னா ஹேவிங் எய்தர் ஒன்லி ஸ்டேமென்ஸ் ஆர் ஒன்லி கார்பெல்ஸ். ஸோ ஸ்டேமென்ஸ்ன்றது ஆண்ட்ரோஷியம்ல இருக்கும், கார்பெல்ஸ்ன்றது கைனோஷியம்ல இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, based on symmetry பாத்தீங்கன்னா it is classified into actinomorphic and zygomorphic. actinomorphicனா radial symmetry இருக்கும். radial symmetryனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து any radial plane passing through the center எப்படி டிவைட் பண்ணாலும் 2 radial halves நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எப்படி டிவைட் பண்ணாலும் we will get 2 radial halves. இந்த ஹைபிஸ்கஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அது வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டினோமார்பிக். ஸோ புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், தட்டூரா அண்ட் சில்லி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் கொடுத்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் யூ ஷுட் ரிமெம்பர் இட். ஸோ நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஜைகோமார்பிக்னா பைலேட்ரல் சிமெட்ரியா இருக்கும். ஸோ 2 சிமிலர் ஹாஃப்ஸ் ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேன்ல, வெர்டிக்கல் பிளேன்ல வந்து நம்ம கட் பண்ணா மட்டும்தான் 2 சிமிலர் ஹாஃப்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் த ஜைகோமார்பிக். ஸோ ஆக்டினோமார்பிக் எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட், தத்தூரா, சில்லி. வேற ஜைகோமார்பிக்கு பி, குல்முஹர், பீன், கேசியா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஜைகோமார்பிக். திஸ் இஸ் ஜைகோமார்பிக், திஸ் இஸ் ஆக்டினோமார்பிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏசிமெட்ரிக்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த எப்படி வெர்டிக்கல் பிளேன்ல பாசிங் த்ரூ சென்டர் நம்ம வந்து கட் பண்ணாலும் நமக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ், 2 சிமிலர் ஹாஃப்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஏசிமெட்ரிக்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கேனா. ஓகே, ஸோ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அபவுட் த சிமெட்ரி. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இந்த ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் வச்சு நம்ம வந்து ஃப்ளவர் மேபி ட்ரைமெரஸா இருக்கும், டெட்ராமெரஸா இருக்கும், பென்டாமெரஸா இருக்கும். வேர் இதுல வந்து when floral appendages வந்து or in the multiples of 3 na it is called the trimerous, whereas multiples of 4 na இந்த மாதிரி tetramerous, multiples of 5 na pentamerous. ஓகே, floral appendages வந்து எந்த மல்டிபிள்ஸ்ல இருக்கு, 3 4 5 பொறுத்து trimerous. ஸோ ட்ரைமரஸ் இந்த ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ்னா அந்த கேலிக்ஸ், கொரல்லா அதெல்லாம். அது வந்து 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ட்ரைமரஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பென்டாமெரஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு பிராக்டியேட் அண்ட் இ பிராக்டியேட். பேஸ்ட் ஆன் பிராக்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அந்த பிராக்டியேட்னு சொல்லுவோம். நோ பிராக்ட்ஸ்னா வித்தவுட் பிராக்ட்ஸ் இ பிராக்டியேட். பிராக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த லீஃப் மாதிரி மாடிஃபைடு லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. ஸோ ரெடியூஸ்டு லீஃப்னு சொல்லியிருக்காங்க புக்ல. ஸோ இது வந்து அட் த பேஸ் ஆஃப் த பெடிசல். ஸோ காம்போட பேஸ்ல இது பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா இதான் பிராக்ட்ஸ். இது பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர்ஸை பிராக்டியேட்னு சொல்லுவோம். இது இல்லைன்னா வி கால் இட் அஸ் தி இ பிராக்டியேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பிக்சர். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் தி ஃப்ளோரல் பார்ட்ஸ்
ரிலேட்டிவ் டு த ஓவரி ஆன் த தாலமஸ். ஸோ ஓவரிய பொறுத்து மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ், அதாவது கேலிக்ஸ், கொரோலா, கைனோஷியம் அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்றத பொறுத்து இட் இஸ் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். ஓகே, ஸோ ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓவரி இதுல சுப்பீரியரா இருக்கும், இதுல ஹாஃப் இன்ஃபீரியரா இருக்கும், எபிகைனஸ்ல இன்ஃபீரியரா இருக்கும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். இதுல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்க தரவா வந்து எதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் வரும்ன்றது யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். ஓகே, ஹைப்போகைனஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கைனோஷியம் வந்து ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், வேரஸ் அதர் பார்ட்ஸ் பிலோ இட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கைனோஷியம் வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும், அதர் பார்ட்ஸ்லாம் இட் வில் பி பிலோ இட். அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி ஹைப்போகைனஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஹைப்போகைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போகைனஸ். அண்ட் இதில் வந்து ஓவரி வந்து சுப்பீரியராக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், சைனா ரோஸ், பிரிஞ்சால். ஹைப்போகைனஸ்க்கு தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். வேறஸ் பெரிகைனஸ் பார்த்தீங்கன்னா கைனோஷியம் வந்து சென்டர்ல இருக்கும், வேறஸ் அதர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அதர் பார்ட்ஸ்னா ஆண்ட்ரோஷியம், கேலிக்ஸ், கொரோலாலாம். இது கேலிக்ஸ், இது கொரோலா, இது வந்து தாலமஸ். ஓகே, திஸ் இஸ் தாலமஸ், திஸ் இஸ் calyx, this is corolla, this is androecium. So other parts of the floral parts லாம் வந்து rim of the thalamus, this is rim of the thalamus. அதுல இருந்து ஆல்மோஸ்ட் அதுல இருக்கும், ஆல்மோஸ்ட் இந்த கைனோஷியம்க்கு சேம் லெவல்ல இருந்ததுன்னா அதை வந்து we call it as the perigynous. ஓகே, அதை வந்து பெரிகைனஸ்ன்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஓவரி வந்து ஹாஃப் இன்ஃபீரியரா இருக்கும், எக்ஸாம்பிள் பிளம், ரோஸ் அண்ட் பீச். எபிகைனஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பெரிகைனஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ரிம் ஆஃப் த தாலமஸ்ல ஆண்ட்ரோஷியம், கேலிக்ஸ், கொரோலா வந்து ஆல்மோஸ்ட் சேம் லெவல் ஆஃப் த கைனோஷியம்ல இருக்கு, சேம் லெவல் டு கைனோஷியம் இருக்கு. ஸோ இது வந்து பெரிகைனஸ். எபிகைனஸ்ல பாத்தீங்கன்னா தாலமஸ் மார்ஜின் வந்து க்ரோ ஆகி, ஸோ இந்த தாலமஸ் மார்ஜின் வந்து க்ரோ ஆகி அது வந்து என்க்ளோஸ் பண்ணிடும், ஓவரிய கம்ப்ளீட்டா என்க்ளோஸ் பண்ணி இட் வில் கெட் ஃபியூஸ்டு வித் இட். ஸோ இந்த தாலமஸ் வந்து ஓவரிய என்க்ளோஸ் பண்ணி ஃபியூஸ் ஆயிடும். ஃபியூஸ் ஆயிட்டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்லாம் இட் வில் ரைஸ் அபவ் தி ஓவரி. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுல வந்து ஓவரி வந்து இன்ஃபீரியரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஆஃப் கோவா, குக்கும்பர், ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர், இதுலலாம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸ் கொடுத்து இது என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட், ஹைப்போகைனஸா, எபிகைனஸா, பெரிகைனஸா அப்படின்றத தே வில் ஆஸ்க் இன் நீட் 2024 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர். பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நம்ம கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேலிக்ஸ் தான் இட்ஸ் த அவுட்டர் மோஸ்ட் வேர்ல் ஆஃப் தி ஃப்ளவர். அண்ட் இதோட மெம்பர்ஸை வந்து செப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இது செப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம் இதோட மெம்பர்ஸை. அவுட்டர் மோஸ்ட் வேர்ல் ஆஃப் த ஃப்ளவர் வந்து கேலிக்ஸ். செப்பல்ஸ் வந்து ஜென்ரலி கிரீன் கலர்ல இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து தனியாக பார்த்தோம்னா, ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா ஃப்ளவர் வந்து பட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு திஸ் கேலிக்ஸ் வில் ஹெல்ப். ஓகே, கேலிக்ஸ் வந்து வெதர் செப்பல்ஸ் யுனைட்டடா இருந்தா அது கேமோசெப்பலஸ்ன்னு சொல்லுவோம், செப்பல்ஸ் ஃப்ரீயா இருந்ததுன்னா பாலிசெப்பலஸ். ஓகே, இதே இது பெட்டல்ஸ்லயும் வரும், நம்ம பார்ப்போம். ஸோ கொரோல்லா பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ், நான் சொன்னது பெட்டல்ஸ் தான் கொரோல்லா. ஸோ யூஸ்வலி இது பிரைட் கலர்டாக இருக்கும், ஸோ இன்செக்ட்ஸ் எல்லாம் பாலினேஷனுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லைக் கேலிக்ஸ், கொரோல்லாவும் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் யுனைட்டடாக இருந்தால் கேமோ பெட்டலஸ்ன்னு சொல்லுவோம், வேறஸ் பெட்டல்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் த பாலிபெட்டலஸ். ஓகே, ஷேப் அண்ட் கலர் ஆஃப் கொரோல்லா பார்த்தீங்கன்னா இட் வில் வேரி கிரேட்லி இன் பிளான்ஸ். நமக்கு தெரியும் ஒரு ஃப்ளவரும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், ஷேப்பில் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ டியூபுலார் ஷேப்பில் இருக்கும், பெல் ஷேப்பில் இருக்கும், funnel shaped, wheel shaped. These are the shape of the arrangement of petals. Okay, நெக்ஸ்ட் ஆஸ்டிவேஷன். ஆஸ்டிவேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் அது எப்படி மோட்ல அரேஞ்ச் ஆயிருக்கு ஃப்ளோரல் பட்டில் அப்படின்றத. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் வோல், அதாவது ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் அதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் மெம்பர்ஸ் எப்படி இந்த செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் வந்து ஃப்ளோரல் பட்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்றது தான் இட் இஸ் கால்ட் அஸ் தி ஆஸ்டிவேஷன். ஸோ இதுல வந்து 4 மெயின் டைப்ஸ் இருக்கு: வால்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட், வெக்ஸிலரி. ஓகே, வால்வேட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த செப்பல்ஸ் ஆர் இதுல இந்த பிக்சர்ல வந்து உங்களுக்கு
பெட்டல்ஸ் வச்சு தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆஸ்டிவேஷன் டைப்ஸ். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா பெட்டல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஜஸ்ட் அதோட மார்ஜின் வந்து ஒன்னோட ஒன்னு டச் பண்ண மாதிரி இருக்கும், ஓவர்லேப் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வால்வேட்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ட்விஸ்டர்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆன் த அதர், ஸோ இதோட மார்ஜின் வந்து ஓவர்லேப் ஆன மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் சீக்வென்ஷியல் மேனர்ல. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ட்விஸ்டர்ட்னு சொல்லுவோம். இம்ப்ரிகேட்ல பாத்தீங்கன்னா ஓவர்லேப் ஆயிருக்கும், பட் பர்டிகுலர் பேட்டர்ன் இல்லாம ஓவர்லேப் ஆயிருந்தா அது வந்து இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன் மார்ஜின் ஆஃப் த அப்பண்டேஜ் ஓவர்லேப் தட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஒன்னா this is called twisted. Margins of the sepals or petals overlap on one another but not in any particular direction, it is called imbricate. Whereas this is important in NEET perspective, vexillary or papilionaceous. இந்த ஆஸ்டிவேஷன்ல எப்படி இருக்கும்னா, இப்ப வந்து நம்ம 5 petals of pea or pea and bean flowers, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து pea and bean. ஓகே, எடுத்துக்கிட்டோம்னா இந்த லார்ஜஸ்டா இருக்கிறது ஸ்டாண்டர்டு, இது வந்து இந்த 2 லேட்ரல் விங்ஸை வந்து ஓவர்லேப் பண்ணியிருக்கோம். இந்த விங்ஸ் எதை ஓவர்லேப் பண்ணியிருக்கோம்னா இந்த 2 ஸ்மால் ஆன்டீரியர் இங்க இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து 2 ஸ்மால் ஆன்டீரியர் பெட்டல்ஸ், இதை வந்து கீழ்னு சொல்லுவோம். ஸோ கீழே இருக்கிறது கீழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது லார்ஜஸ்டா இருக்கிறது ஸ்டாண்டர்டு, இந்த ஸ்டாண்டர்ட் பெட்டல் வந்து இந்த 2 லேட்டரல் பெட்டல்ஸ் விங் இதை வந்து ஓவர்லேப் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 ஸ்மால் ஆன்டீரியர் பெட்டல்ஸ் கீழே இருக்கிறது இந்த லேட்டரல் பெட்டல்ஸ் இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணியிருந்ததுன்னா இதை வந்து நம்ம வெக்சிலரி ஆஸ்டிவேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கீழ், அடுத்து இருக்கிறது விங், அடுத்து இருக்கிறது ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மாதிரி இதை கொடுத்து கேட்பாங்க. ஓகே, கேட்டிருக்காங்க NEET 2023ல. இந்த மாதிரி இருந்ததுன்னா வெக்சிலரி ஆர் பாப்பிலியோனேஷியஸ் ஆஸ்டிவேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் NEET பெர்ஸ்பெக்டிவ். நெக்ஸ்ட் ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியம்ன்றது இட்ஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதுல என்ன இருக்கும்னா ஸ்டேமென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட்டை நம்ம ஆண்ட்ரோஷியம்னு பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஸ்டேமென்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேமென்ஸ்ல என்னென்ன இருக்கும், ஸ்டாக் ஆர் ஃபிலமெண்ட். ஸ்டாக்னா இந்த காம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டாக் ஆர் ஃபிலமெண்ட். அந்த மேல இருக்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் தி ஆந்தர். ஓகே, ஸோ இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரோஷியம். அண்ட் ஆந்தர் பாத்தீங்கன்னா இட் இஸ் பைலோப்டா இருக்கும். அண்ட் ஈச் லோப், இதுதான் ஆந்தர்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஆந்தர். இது வந்து பைலோப்டா இருக்கும். இந்த மாதிரி 2 லோப் இருக்கும். இதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தோம்னா 2 லோப் இருக்கும். ஸோ இந்த 2 லோப்லயுமே 2 சேம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த சேம்பர்ஸ் தான் போலன் சாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த போலன் சாக்ஸ், இந்த சேம்பர்ல தான் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஃபார் பாலினேஷனுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகாம ஸ்டெரைலா இருந்ததுன்னா அந்த ஸ்டேமனை வந்து ஸ்டாமினோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேமன் வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கு, எப்படி யுனைடெட் ஆயிருக்குன்றத பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த பெட்டல்ஸோட, இந்த ஸ்டேமன் வந்து பெட்டல்ஸோட, ஸோ இந்த ஸ்டேமன் இருக்கு இல்லையா, அது பெட்டல்ஸோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது எபிபெட்டலஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிரிஞ்சால். ஸோ நீட்ல என்னென்ன கொஸ்டின்றதை நம்ம ஃபைனலா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாமன்ஸ் வந்து பெரியாந்த், அதாவது பெரியாந்த்னா செப்பல்ஸ் பெட்டல்ஸ், அதாவது கேலிக்ஸ் கொரல்லா வந்து டிஸ்டிங்டா இல்லாம இருக்கிறத பெரியாந்த்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்டாமன்ஸ் வந்து பெரியாந்தோட லில்லியில அட்டாச் ஆயிருக்க மாதிரி அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது எபிஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் ஸ்டாமன்ஸ் இந்த ஃப்ளவர் வந்து ஃப்ரீயா இருக்கா இல்ல யுனைடடா இருக்கான்றத பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃப்ரீயா இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பாலிஆண்ட்ரஸ். வேறஸ் யுனைடடா இருந்ததுன்னா, அதாவது ஸ்டாமன்ஸ் 1 பண்டிலா யுனைட் ஆயிருந்ததுன்னா மோனோ அடல்ஃபஸ்ன்னு சொல்லுவோம். 2 பண்டில்ஸ்னா டை அடல்ஃபஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் 3 மோர் தேன் 2 பண்டில்ஸ்னா பாலி அடல்ஃபஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சைனா ரோஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் பி, இது சிட்ரஸ். ஸோ இந்த 4யுமே எபிஃபைலஸ், அப்புறம் இது 3த்தையும் கொடுத்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி NEET 2024ல கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி எக்ஸாம்பிள்ஸ் மேட்டர்ஸ். ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் வந்து நீட்ல வந்து இந்த டாபிக்ல இருந்து பர்டிகுலர்லி அதுதான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ த லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட். ஸோ இந்த ஃபிலமெண்டோட லென்த் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் ஆர் ஃபிலமெண்டோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ளவர்லேயே அந்த லென்த் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சால்வியா அண்ட் மஸ்டர்ட். திஸ் இஸ் ஆண்ட்ரோஷியம். ஓகே, ஸோ இதோட லென்த் வந்து ஒரே ஃப்ளவருக்குள்ளேயே வேரி ஆகும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் கைனோஷியம் பார்க்க போறோம். இட்ஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே, இதுல வந்து ஒன் ஆர் மோர் கார்பெல்ஸ் இருக்கும். நம்ம ஆண்ட்ரோஷியம்ல என்ன பார்த்தோம், ஸ்டேமன்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். இதுல கார்பெல்ஸ் இருக்கும். கார்பெல்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிஸ்டல்ஸ். பட் புக்ல வந்து கார்பெல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப வந்து இது ஆண்ட்ரோஷியம்னு பாத்துறோம். இப்ப கைனோஷியம் இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா, அதை கைனோஷியம்னு சொல்லுவோம். ஸோ கார்பெல், ஸோ இதுல கைனோஷியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் கார்பெல்ஸ். ஸோ இதுதான் ஒரு கார்பெல். கார்பெல்ல பாத்தீங்கன்னா இந்த என்லார்ஜ்டு பேசல் பார்ட் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் த ஓவியூல், நாட் ஓவியூல், ஓவரி. இந்த என்லார்ஜ்டு பேசல் பார்ட் தான் வந்து ஓவரி. இதுல வந்து ஓவியூல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எலாங்கேட்டட் டியூப் இருக்கும். அது வந்து ஸ்டைல். அந்த ஸ்டைல் தான் இட் கனெக்ட்ஸ் தி ஓவரி டு தி ஸ்டிக்மா. ஸ்டைல் வந்து ஓவரியும் ஸ்டிக்மாவையும் கனெக்ட் பண்ணுது. ஸ்டிக்மான்றது இது யூஸ்வலி அட் த டிப் ஆஃப் த ஸ்டைல். இதுதான் வந்து போலன் கிரெயினை வந்து ரிசீவ் பண்ணும். ஓகே, டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலினேஷன் அப்போ இந்த ஸ்டிக்மா தான் it will act as the receptive surface for pollen grain. ரிசீவ் பண்றதுக்கு இதுதான் it will help, ஸ்டிக்மா. ஓகே, ஸோ எல்லா ஓவரிலையும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் ஓவியூல்ஸ் இருக்கும். அது அட்டாச்டு டு அ ஃபிளாட்டன்ட் குஷன் லைக் ஸ்ட்ரக்சர், அதான் பிளாசண்டா. செக்ஷன்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், இதுதான் பிளாசண்டா. ஓகே, ஸோ இதுதான் பியர்ஸ் ஒன் ஆர் மோர், ஒரு எல்லா ஓவரிலையும் ஒன் ஆர் மோர் ஓவியூல்ஸ் இருக்கும். அது அட்டாச்டு டு அ ஃபிளாட்டன்ட் குஷன் லைக் பிளாசண்டா. ஓகே, ஸோ அப்போகார்பஸ் சின்கார்பஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் அப்போகார்பஸ்ன்றது இட் ரெஃபர்ஸ் டு த ஃப்ளவர்ஸ் வித் மல்டிபிள் ஃப்ரீ கார்பல்ஸ். நிறைய கார்பல்ஸ் ஃப்ரீயா இருந்ததுன்னா அது அப்போகார்பஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லோட்டஸ், ரோஸ். அண்ட் சின்கார்பஸ்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஃப்ளவர்ஸ் வித் ஃபியூஸ்டு கார்பல்ஸ். கார்பல்ஸ் ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா அதை சின்கார்பஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், டொமேட்டோ. ஸோ எவ்ரி எக்ஸாம்பிள் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, எதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் வரும்ன்றதை யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். ஸோ ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஓவியூல்ஸ் என்ன ஆகும்னா இட் வில் டெவலப்ஸ் இன்டு சீட்ஸ். whereas ovary வந்து it will mature into fruit. ஓகே, இந்த ஃப்ரூட் வந்து ஓவரி, உள்ள இருக்க சீட்ஸ் வந்து ஓவியூல். அந்த மாதிரி போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் it will mature. தென் பிளாசன்டேஷன். ஸோ பிளாசன்டேஷன் பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ எப்படி ஓவியூல்ஸ் வந்து ஓவரியில அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து placentation சொல்லுவோம். இஸ் known as arrangement of ovules within the ovary is known as placentation, and it is of different types இருக்கு. marginal, axial, parietal, free central, basal. ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பிளாசன்டேஷன் டைப்லயும் எப்படி வந்து ஓவியூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ஓவரியிலன்றத நீட்ல வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல நிறைய தடவை ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். மார்ஜினல் பிளாசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா பிளாசண்டா ஃபார்ம்ஸ் ரிட்ஜ் அலாங் தி வென்ட்ரல் சச்சர் ஆஃப் தி ஓவரி. ஸோ ரிட்ஜ்னா என்னன்னா லாங் நேரோவா இருக்கிறத ரிட்ஜ்னு சொல்லுவோம். ஸோ வென்ட்ரல் சச்சர்னா இட்ஸ் அ லைன் ஆஃப் ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி லைன் ஆஃப் ஃபியூஷன்ல வந்து லாங் நேரோவா வந்து பிளாசண்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து ஓவியூல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரிட்ஜில் வந்து ஃபார்ம் ஆகும், ஃபார்மிங் 2 rows. ஸோ ஓவியூல்ஸ் ஆர் born on this ridge forming 2 rows. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி மார்ஜினல் பிளாசன்டேஷன். எக்ஸாம்பிள் பி. ஈச் எக்ஸாம்பிள் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஆக்சியல் பிளாசன்டேஷன் பாத்தீங்கன்னா பிளாசண்டா வந்து ஆக்சியலா இருக்கும். ஸோ ஆக்சியல்னா இந்த ஆக்சிஸ் ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா, அதான் ஆக்சியல். அண்ட் ஓவியூல்ஸ் ஆர் அட்டாச்ட் இன் மல்டி லோக்குலார் ஓவரி. ஸோ லோக்குலார்னா என்னன்னா டிவைடட் இன்டூ ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறதால லோக்குலார்னு சொல்லுவோம். ஸோ மல்டி லோக்குலார் ஓவரியில வந்து ஓவியூல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை ஆக்சியல் பிளாசன்டேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன். parietal பிளாசன்டேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவியூல்ஸ் வந்து இட் வில் டெவலப் ஆன் தி இன்னர் வால். இந்த மாதிரி இன்னர் வால்ல வந்து ஓவியூல்ஸ் டெவலப் ஆயிருக்கும் ஓவரியில. ஆர் பெரிஃபெரல் பார்ட் ஆஃப் த ஓவரியில ஃபார்ம் ஆயிருக்கும். இது ஜென்ரலி பாத்தீங்கன்னா இது 1 chambered தான். பட் இது வந்து 2 chambered மாதிரி தெரியும் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம். ஓகே, செப்டம்னா இட்ஸ் a partition separating 2 chambers, அதான் செப்டம்னு சொல்லுவோம். ஸோ ஃபால்ஸ் செப்டம் ஃபார்மேஷன்னால 2 chambered தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி parietal பிளாசன்டேஷன். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், அட்ஜிமோன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன்னா இந்த ஓவியூல்ஸ் ஆர் போன் ஆன் த சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருக்கும். ஓவியூல்ஸ் செப்டாலாம், அதாவது பார்ட்டிஷன் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி இருந்தா ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். எக்ஸாம்பிள் டயாந்தஸ் அண்ட் பிரிம்ரோஸ். ஓகே,
basal placentation இது பாத்தீங்கன்னா placenta வந்து develops at the base of the ovary with a single ovule attached. So single ovule base of the ovary ல இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்க placentaவை ஸோ இந்த மாதிரி இருக்க பிளாசன்டேஷனை பேசல் பிளாசன்டேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் அண்ட் மேரிகோல்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஃப்ளவர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்னென்ன நீட் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இது எல்லாமே இப்போ நம்ம பிளாசன்டேஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஒரு பிளாசன்டேஷனையும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. நீட் 2024 கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஒரு பிளாசன்டேஷன்ல எப்படி ஓவியூல்ஸ் வந்து ஓவரியில அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றதும் நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதோட எக்ஸாம்பிள்ஸும் எதுக்கு என்னென்ன வரும்ன்றத யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். அந்த மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேமன்ஸ் எப்படி யுனைட் ஆயிருக்கு, இந்த மோனோடெல்பஸ் டை பாலி அடல்பஸ் இருக்கு இல்லையா, இதோட எக்ஸாம்பிள்ஸையும் கொடுத்து இதையும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நீட் 2024 இதுவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயும் இந்த நம்ம ஆஸ்டிவேஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுவும் வந்து ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இது வெக்ஸிலரிய வந்து ஸ்டாண்டர்ட் விங் கீல், ஸோ இது எப்படி ஓவர்லேப் ஆயிருக்கும் அப்படின்றது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் தாலமஸ்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எப்பிகைனஸ், இது வந்து இதோட இந்த பிக்சரை கொடுத்து எது எப்பிகைனஸ், எது பெரிகைனஸ், எது ஹைப்போகைனஸ்னு கேட்பாங்க. நீட் 2024 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓவரி சுப்பீரியர், ஹாஃப் இன்ஃபீரியர், இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எதுக்கு சுப்பீரியரா இருக்கும், எதுக்கு ஹாஃப் இன்ஃபீரியர், எதுக்கு இன்ஃபீரியரா இருக்கும், அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸோட நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்டினோமார்பிக் என்ன எக்ஸாம்பிள், ஜைகோமார்பிக் என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்துக்கணும். நீட் 2024 2025 கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸ்ல சொன்ன மாதிரி இந்த மாடிஃபைட் ஷூட் வேர் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் வந்து ஃப்ளோரல் மெரிஸ்டமா சேஞ்ச் ஆகுறது தான் ஃப்ளவர். அண்ட் இதர் வந்து ரீசனா கொடுத்து இதை அசர்ஷனா கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நோட்ஸ் வந்து ஆஃப் த ஷூட் வந்து கண்டென்ஸ் ஆகி டிஃப்ரெண்ட் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் லேட்டரலி ப்ரொடியூஸ் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸுக்கு பதிலாக நோட்ஸ்ல வந்து ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ரீசன், திஸ் இஸ் அசர்ஷன், திஸ் இஸ் ரீசனா கொடுத்து நீட் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் நீட் பெர்ஸ்பெக்டிவ். Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel and don't forget to like, comment and share. Thank you.